ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பசங்களுக்கு லஞ்சாகவும் கொடுத்து விடுங்க. கோதுமை மாவு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு நல்ல ஒரு போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். போலி எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாத இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு நான் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யணுன்றதுக்காக கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் 2 கப் அளவு மைதா மாவு கூட சேர்த்துடலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த மஞ்சள் தூள் உப்பு மாவோடு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இதோட 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருங்க. இப்போ குக்கிங் ஆயில் சேர்த்தது தண்ணி சேர்க்காதீங்க. இந்த மாவோடு இந்த குக்கிங் ஆயிலும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் லூஸாகவே பிசைங்க, ரொம்ப டைட்டாக பிசைந்துடாதீங்க. மாவு ரொம்ப டைட்டாக பிசையாத, கொஞ்சம் லூஸாக பிசைந்தோம்னா போலி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா லூஸாக பிசைந்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதோடு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இப்போ ஆயில் சேர்த்து நல்லா மாவு நல்லா சாஃப்டாக பிசைந்து எடுத்துங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைந்துருக்கும். இப்போ மாவு காயாது இருக்கிறதுக்கு மேலே 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ நான் 400 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காய் சீவரத்தில் நம்ம நல்லா துருகி எடுத்துக்கலாம். இப்போ இதை பிசைந்த எடுத்துக்கலாம். நம்ம பிசைந்த எடுக்க சொல்ல சின்ன சின்ன கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி துருகி எடுக்க சொல்ல ஈவனாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி துருகி எடுத்துங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 400 கிராம் பொட்டேட்டோவுக்கு 1 கப் அளவு துருகின வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதோட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை கரைச்சி எடுத்துங்க. இதுக்கு பாகு பதெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி இருக்குது. இப்போ உங்களுடைய வெல்லத்தில் தூசு மண் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்க. நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இது சுத்தமான வெல்லம் இது. இப்போ இதோட 1 கப் அளவு துருகின தேங்காய் சேர்த்துட்றேன். இப்போ இது கூடவே நம்ம துருக்கி வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவும் இதோடு சேர்த்துட்றேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுதோ இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இதோட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்றேன். நெய் சேர்க்கறதுனால இந்த பூரணம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இதோட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம். இப்போ அரிசி மாவு சேர்க்கறதுனால நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா டைட்டாக வரும். இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாத நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு பூரணம் பாருங்கள், எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துங்க. பாருங்கள், எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் மாவு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரமாக ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவு உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன சைஸாக தேய்ச்சிங்க. இப்போது இதோட ஒரு பூரணம் வச்சுட்டு சென்ட்ரு பகுதியில் நான் வீடியோவில் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துங்க. இப்போ இந்த மாதிரி பண்ண பிறகு கொஞ்சமாக கோதுமை மாவு இது மேலே தூவி விட்டுங்க. இப்போ ரொம்ப மெலிசாக இல்லாத, ரொம்ப திக்காக இல்லாத மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். கோதுமை போலின்றதுனால இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சூடான தவாவில் சேர்த்துடலாம். இப்போ ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு வெந்து வந்ததை திருப்பி விட்டுட்டு நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிங்க. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைந்து அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தோம். இப்போ அதனால் எப்படி நல்லா எழும்பி வருது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எழும்பி வந்ததோ நல்லா திருப்பி போட்டு இந்த சைடு நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடுங்க. இது ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்து செஞ்சதுனால நல்லா குழந்தைங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா திருப்பி விடுங்க. இப்போ திருப்பி விட்டதும் நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிங்க. இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா எழும்பி வருது பாருங்கள். இப்போ எழும்பி வந்தது நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதே மாதிரி நான் எல்லாமே செஞ்சு எடுத்துடுறேன். இப்போ எல்லாமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்து செஞ்சதுனால ரொம்பவே பஞ்சு மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல லேயராகவும் வந்திருக்கு.
இப்போ இது ரொம்பவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே செய்கிற போலி மாதிரி இல்லாத இது வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.